வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம கிளப்ஹவுஸ் வர்சஸ் ட்விட்டர் ஸ்பேஸ், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ரெண்டு சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஃபேஸ்புக், ட்விட்டரில் ஆரம்பிச்சு அப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட்டாக வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளப்ஹவுஸ் அண்ட் ட்விட்டர் ஸ்பேஸ். ட்விட்டர் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் தான், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாக ட்வீட் பண்ணலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ சென்ட் பண்ணலாம், அதே நேரத்தில் நீங்கள் வந்து இமேஜஸும் வந்து நீங்கள் ட்வீட் பண்ணலாம். அது வந்து உலகத்துக்கே போய் சேரும். அதாவது யூஎஸ் பிஎம்லேருந்து இந்தியன் பிஎம்லேருந்து எல்லாருமே வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ட்விட்டர்னால நிறையா இதுவே நடந்திருக்கு, புரட்சியே நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த கிளப்ஹவுஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனே வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் நீங்கள் என்ன பண்ணலாமோ அதை தான் வந்து கிளப்ஹவுஸுங்கிற ஒரு அப்ளிகேஷனாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி முன்னாடியே வந்து நாங்கள் வந்து கிளப்ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்னு பார்த்துருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளப்ஹவுஸ் ஆகட்டும் ட்விட்டர் ஸ்பேஸ் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து ஒரு ஆடியோ பேஸ்ட் சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா நீங்கள் வந்து அதில் நீங்கள் பேசலாம். ரெண்டு அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் நீங்கள் பேசுகிறத வந்து மற்றவங்களால கேட்க முடியும். அண்ட் குரூப்பாக பேசலாங்க. கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கஷன் மாதிரி. நீங்கள் வந்து ஒரு குரூப்புக்குள்ளே போகிறீங்க, அதில் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 20 பேருமே வந்து அவங்க டைம் வரும்போது இப்போ அவங்க பேசணும் அப்படின்னா அன்மியூட் பண்ணி பேசிடலாம். இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் வந்திருக்கிற எல்லா சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம டெக்ஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம வீடியோ அனுப்பணும். எல்லாரும் ஒரே நேரத்தில் கலந்து உரையாடுற மாதிரி ஒரு ஆப் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ட்விட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஜகமே தந்திரம் அப்படின்ட்டு தனுஷோடைய படம் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதோடைய மீட்டிங் டிஸ்கஷன் மாதிரி ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து நடத்துனாங்க. அது வந்து பல ரெக்கார்டுகளை வந்து முறிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது உலகத்திலேயே வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ட்விட்டர் ஸ்பேஸ் என்ன, கிளப்ஹவுஸ் என்னன்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கிளப்ஹவுஸ் பற்றி பார்த்துடலாங்க. ஸோ கிளப்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஆடியோ பேஸ்ட் சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து அதில் ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு மெசேஜ் கூட நீங்கள் அனுப்ப முடியாது. அண்ட் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் ஆல்ரெடி அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற யாராச்சும் உங்களுக்கு லிங்க் கொடுத்தா, இன்வைட் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும். ஓகே, எனக்கு இன்வைட் வந்துருச்சு, நான் வந்து அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு யார் இன்வைட் பண்ணாங்களோ, உங்கள் கான்டெக்ட்ஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நீங்களே வந்து ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரூம், அதாவது உங்களுக்கு கிளப்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரூம்னு சொல்கிறாங்க, ட்விட்டர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு ரூம்லேயும் மினிமம் ஒரு ஹோஸ்ட் இருக்கணும். அதாவது அந்த ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாத்தையும் வந்து பேசுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி சில ஆக்சஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் கிளப்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஹோஸ்ட் இருக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ ஹோஸ்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கிளப்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஒரே ரூமில் அட் அ டைமில். ஸோ நீங்கள் வந்து நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு டாபிக் பற்றி பேசுகிறோன்னா எல்லாரும் பேசுகிறதையும் நம்ம கேட்கலாம், நம்ம பேசுறதுமே எல்லாரும் கேட்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எப்போ பிடிக்கலையோ இல்லை நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ரூம் விட்டு வெளியே வந்துக்கலாம். எப்போ நீங்கள் கிளப்ஹவுஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அதில் வந்து ஏகப்பட்ட குரூப்பில் ஏதாவது ஒன்று பேசிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் கிளப்ஹவுஸும் சரி ட்விட்டர் ஸ்பேஸும் சரி ரெண்டு அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா ரியல் டைம் தாங்க. அதாவது ரியல் டைமில் இப்போ என்ன பேசுகிறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் வந்து அதை பாஸ் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி கேட்க முடியாது, நீங்கள் முன்னாடி பேசினது வந்து இப்போ கேட்க முடியாது. அது மாதிரி நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணவே முடியாது. இப்போ கரண்ட் டைமில் என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்கலாம், பேசி முடிச்சோன்னே அந்த குரூப்பே இருக்காது. அண்ட் உங்களுக்கு வந்து கிளப்ஹவுஸ்லேயும் சரி ட்விட்டர் ஸ்பேஸ்லேயும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளப்ஸ் க்ரியேட் பண்ணலாம். பேசிக்லி கிளப்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரூம் இல்லைனா 2 ரூம் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க, ஹோஸ்ட் பண்ணி நிறைய கான்வர்சேஷன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளப்பை க்ரியேட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு கிளப்பை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் போய் பேசலாம். இதை வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸாகவும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு கிளப் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் ஆப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் கூட வந்து கிளப்ஹவுஸில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து கிளப்ஹவுஸுடைய ஃபார்மாலிட்டிஸ்.
நீங்கள் வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் ஜாயின் பண்ணணும்னா ஆல்ரெடி உங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். அண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ்லாம் வந்து புதுசாக ஒரு இன்வைட் கிரியேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ட்விட்டர் ஸ்பேஸும் சரி அதுக்கப்புறம் கிளப்ஹவுஸும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. அதோட ஃபைனல் வெர்ஷன் இன்னும் வரல. அதனால் நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ட்விட்டரில் எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு வந்து இன்வைட் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு அந்த ஸ்பேஸ்க்கு நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் கேட்கலாம். அண்ட் நீங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். நம்மளுக்கே தெரியாத ஒரே நேரத்தில் வந்து வேறு எங்கெங்கோ இருக்கிறவங்கலாம் ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் பேசுகிற மாதிரி அவ்வளோ கிளியராக ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கிளப்ஹவுஸ் இன்ஸ்டால் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ராத்திரி பகல் தூங்காமல் வந்து ட்விட்டர் ஸ்பேசஸ்லேயும் அதுக்கப்புறம் கிளப்ஹவுஸ்லேயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிளப்ஹவுஸ், ட்விட்டர் ஸ்பேசஸ் இந்த ரெண்டு அப்ளிகேஷன்லையும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் நிறைய நம்ம பார்த்துட்டோம். ரெண்டு அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரே சர்வீஸை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா சில வேறுபாடுகள் மட்டும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கிளப்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்ட்டுக்கு மேலே நிறைய ஹோஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம், ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரே ஒருத்தர் தான் இருப்பார். அதே நேரத்தில் ட்விட்டர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். பட் கிளப்ஹவுஸில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவே முடியாது. வெறும் வாய்ஸ் தான், 100% அது வாய்ஸ் ஓரியன்ட். அண்ட் ரெண்டு அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து மற்றவங்க பேசுறதை ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. கிட்டத்தட்ட 30 days வரைக்கும் அவங்க வந்து அதை வந்து ஒரு பேக்கப்பாக வச்சுக்குவாங்க. அதை வந்து அவங்க எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நம்ம வந்து அக்ரி ஆல் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கிளப்ஹவுஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் சரி, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ட்விட்டர் ஸ்பேஸ் ட்ரை பண்ணனாலும் சரி, கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்ன கிளப்ஹவுஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி யாராவது கிளப்ஹவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து இன்வைட் அனுப்பணும். அண்ட் கிளப்ஹவுஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 இன்வைட் வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம். எப்படியும் வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து உள்ள லாகின் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்வைட் கிடைக்கல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் ரிவ்யூஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, this is bye from DK.